வணக்கம் நண்பர்களே. மீண்டும் டாக்டர் மகேஷ் கவுலே. சில கேள்விகள், சில சிந்தனை உருவாக்குறதுக்கு இது சின்ன வீடியோ, இது ஒரு சின்ன முயற்சி. அனைத்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. நமக்கு நல்ல வீடு இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள் நல்ல இடத்துல படிக்கணும், நம்ம பிள்ளைகள் முன்னேற்றமாயிட்டு நல்ல இடத்துல வேலையில் இருக்கணும். இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. கையில் காசு இல்லைன்னா கூட 1ஆம் தேதி வருது. ஏகப்பட்ட கடன் இருந்தால் பிரச்சனை இல்லை. 3 டைம் சாப்பிட முடியுது. தலையில் நிழல் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, வீட்டில் அனைத்து சௌகரியங்கள் இருக்குது. இருந்தாலும் எல்லா மாதமே எனக்கு பணம் பத்தலை. பணம் பற்றாக்குறை. மாதத்துக்கு ஒரு நாள் தாங்க சம்பளம் வருது. மாதத்துக்கு 30 நாள் சம்பளம் வரலையே. அதே மாதிரி நேரத்தில் உங்கள் செலவு நீங்கள் எப்படி பண்ணணும்? மாதத்துக்கு 30 நாள் செலவு பண்ணலாமா, அல்லது மாதத்துக்கு ஒரே முறையாக நீங்கள் மளிகை கடையில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் டம்ப் பண்ணிடலாமா? அப்படி இருந்தாலும் சில பொருட்கள் நீங்கள் மாதக்கணக்காக வாங்கி வைக்க முடியாது. சில பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி ஆகணும். நம்ம நாடு இன்னும் முன்னேற்றம் இல்லை. 30 நாளைக்கு பால் வாங்கி சேர்க்க முடியாது, அல்லது 30 நாளைக்கு உணவு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் ஆகணும். அப்போ 1ஆம் தேதி நம்மகிட்ட வாங்குகிற கடன் மொத்தமாக காலி ஆகுனதுக்கு அப்புறமா நமக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் எங்கேருந்து இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கையில் ஏதாவது ரன்னிங் கேஷ், மிச்சமான பணம் கையில் இல்லாது 30 நாளைக்கு பொழுப்பு எப்படி ஓட்டுறது? இப்போ என்னோடய நண்பரே மாதத்துக்கு 2ஆம் தேதியே முழு பணத்தை காலி பண்ணிட்டார. மொத்தமாகவே சம்பளம் காலி. இப்போது பெட்ரோல் வேணும், சாப்பாடு வேணும், கரண்ட் பில்லு வரும். பரவாயில்ல, அது அப்புறம் கட்டலாம். பட் இன்னைக்கு வாழ்க்கைக்கு உணவு வேணுமே. இதுக்கு என்ன பண்ணுறது? இன்னும் எவ்வளோ நாள் போக வேண்டியிருக்கு? இன்றைக்கி 12ஆம் தேதி தான் ஆகுது. அதுக்குள்ளார எல்லா சோர்ஸஸ் காணோம். எல்லா இடத்துலையும் லோன் எடுத்தாச்சு. ஒரு இடத்துலேருந்து கூட லோன் எடுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஆசைகள் நிறையா இருக்குது, வழிகள் நிறையா இருக்குது, தேவைகள் நிறையா இருக்குது. மொத்த சம்பளம் கொடுத்தாலும் கடன் கட்ட முடியாத அளவுக்கு கடன் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஓட்டுறதுக்கு, வாழ்கிறதுக்கு பணம் வேணுமே. இது வாழ்கிறதுக்கு பணம் இருந்தால் தான் ஆஃபீஸ் போக முடியும், டியூட்டிக்கு போக முடியும். ஏதோ ஆண்டவன் செயல், ஏதோ நல்லது மெடிக்கல் எமர்ஜென்சியோ வேறு எந்த எமர்ஜென்சியோ வரக்கூடாது, இறைவன்ட்டு வேண்டிக்கிறோம். அப்படி வந்தால் பணம் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறது? நண்பர்களே, நல்ல சிந்தனை பண்ணீங்கள். அனைத்து பேரே எங்கெங்கே வேலை செய்கிறாங்களோ, அது அரசாங்க ஊழியர்கள் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் உள்ளது இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் வரும், இது உறுதி. ஆனால் மாதத்துக்கு 30 நாளே நமக்கு செலவு பண்ண வேண்டி தேவைப்படும். இதை கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு
உங்கள் பணத்துக்கு, உங்கள் சம்பளத்துக்கு சேமிப்பு பண்ணுங்கள்.